மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்கு பெண்களுக்காக பிரத்யேகமா பெண்களுக்கான குணாதிசயங்கள் மற்றும் சிறப்பு அம்சங்கள், அவங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத பத்தி ஜோதிடர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இப்போ 12 ராசிகளுக்கான பெண்களுக்கான பிரத்யேக சிறப்பம்சங்களும் அவங்களோட குணாதிசயங்களை பற்றி தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் அப்படி தொடர்ந்து பேசலாம்னு இருக்கோம். இப்போ முதலாக எடுத்துக்கிட்டாக்கா மேஷ ராசியை சேர்ந்த பெண்கள், இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான ராசியை சேர்ந்த ஆணை திருமணம் செய்தால் நல்லது? அது இல்லாமல் இந்த தொழில், அப்புறம் இந்த வேலை வாய்ப்பு, அது இல்லாமல் இவங்க இதை செஞ்சால் சரி, இதை செஞ்சால் சரி, இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்ன சார் சொல்லுவீங்க? இப்போ மேஷராசி பெண்கள், அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒட்டுமொத்த யூடியூப் வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷன்ஸாக இருக்கட்டும், ஜோதிடத்தில் பெண்கள் சார்ந்து ஸ்பெசிஃபிக்காக எபிசோட் பண்ணக்கூடிய இதுதான் முதல்லன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஸோ. அதனால் ஒரு சிறப்பு, ஏன்னா இப்போ சிங்கப்பெண் திட்டமெல்லாம் வெளிவந்த இந்த நேரத்தில் இந்த எபிசோட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தவிர கால பரிமாணத்தில் பெண்களுடைய வளர்ச்சி, அந்த பெண்களுடைய நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. அது நடந்தது நல்லது. ஆனால் எப்போவுமே இயற்கைக்கு ஒரு சட்டம் என்பது உண்டு. எல்லா நல்லதோடையும் கெட்டது கூட சேர்ந்துட்டே வரும். அந்த மாதிரி பேக்கேஜில் சில தேவையில்லாத விஷயங்களும் கூட பெண்களை வந்து சேர்ந்துருக்கு. அது புரிதலுக்கு அது ஒரு இவல்யூஷன். அது பல காலங்களுக்கு அப்புறம் அதுவும் மாறும். அது ஒரு ஆர்கனைஸ்டாக ஆகி அது ஒரு இடத்துல வந்து வரும். அப்படி ராசியின் அடிப்படையில் பெண்கள் அப்படிங்கிற போது ரொம்ப குறிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் சந்திரனை வந்து கோள் காட்டி தான் நம்ம பேசணும். சந்திரன் அப்படிங்கிறது மாதா காரகன். இப்போ சந்திரன், சூரியன் வந்து கிரகங்களுடைய ராஜா. சூரியனை எல்லா கிரகங்களும் சுற்றுது. இதில் ரொம்ப வித்தியாசமான அமைப்பு. சந்திரன் வந்து பகை கிரகமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு கிரகத்துக்குமே சந்திரன் வந்து பகை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிரகம். அம்மா வந்து யாருக்கும் பகையாக இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சந்திரன், அதை குறிக்கக்கூடியது பெண் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வந்து சந்திரன் எப்படி மாதா காரகனோ அப்படி பெண்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தையோ, பெண்கள் மதிக்கப்படாத, பெண்கள் மரியாதை இல்லாத ஒரு சமுதாயம், பெண்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத சமுதாயம் முன்னேற வாய்ப்பே இல்லை. அது எந்த உலகத்தில் எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி. அப்போ ஜோதிடமும் பெண்களும் வந்து இன்றியமைக்க முடியாத ஒரு கனெக்ஷன் இருக்குது. சந்திரன் எப்படி மாதா காரகன் அப்படின்ற மாதிரி சந்திரன் தான் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். அதனாலேயோ என்னவோ பெண்களும் வேகமாக யோசிக்கிற தன்மையை உடையவர்களாக இருப்பாங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த கிரக மண்டலத்தை 27 நாளில் சுற்றிட்டு வந்துடுவார். 13 நாள் தேய்விரை, ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமி, 13 நாளில் வளர்விரை மாறிட்டு வந்துடுவார். இப்போ இதையும் பெண்களுக்கு ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட சந்திரனுடைய எல்லா கேரக்டர்ஸும் பெண்களுக்கு வரும், கிட்டத்தட்ட. அப்போது ஜோதிடத்தையும் பெண்களையும் ஒரு இன்றியமையாத ஒரு கனெக்ஷன் இருக்கிற பட்சத்தில் இந்த 12 ராசிகளுக்கு பெண்களுக்கான எபிசோட்ஸாக பேசும்போது ரொம்ப இது ஒரு பொருத்தமாக இருக்கும். அதனால் மேஷராசி பெண்களுக்கு எடுத்தோன்னு சொன்னால், மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக சொன்னால் ஷார்ப்பு மைண்ட் இருக்கும். இந்த குணாதிசயங்களில் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா டாஸ்க்கு அந்த ஒரு ஓரியன்டாக இருப்பாங்க. அதாவது கையில் வந்து ஒரு விஷயத்தை எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து முழுசாக முடிக்கிற வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மேஷராசி பெண்களுக்கு கோபம் அப்படிங்கிறது மிகுதியாக வரும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அவசரமும் இருக்கும். இந்த கோபம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவசரம் எங்கே இருக்கோ அங்கே கோபம் வந்துடும், கோபம் எங்கே இருக்கோ அங்கே அவசரம் வந்துடும். ரெண்டும் ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. அப்போது இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு முடிவெடுக்கிற தன்மை இருக்கும். ஒரு யோசிச்சு ஒரு நிதானத்தோட அப்படி எடுக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் முடிவெடுப்பேன். இது வந்து மைனஸில் சொல்கிறேன். பாசிட்டிவில் நான் சொன்ன மாதிரி காரியத்திறன் ஒரு ஆணால் முடிக்க முடியாது. அந்த வேலையை வந்து மேஷராசி பெண் போய் சுலபமாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த அதர் சைடு இந்த அவசர முடிவுகள்னால லைஃப்பில் பல செட்பேக்ஸ் எல்லா விஷயத்துலையுமே, முக்கியமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நம்ம கலாச்சாரத்தில் காதலன் திருமணம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இன்னமும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய வேலை. அது இல்லாமல் கெரியர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அவங்களுடைய சுய முன்னேற்றங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். முன்னேற்றம் என்பது பெண்ணுடைய ட்ரெஸ் பண்ணுற இது இல்லை. பெண் முன்னேற்றம் என்பது வந்து அது அவங்களுடைய சாதனைகள், சிந்திக்கிற முறை, அதில் தான் நம்ம ஆணுக்கும் அதே தான் சொல்கிறோம். சிந்திக்கக்கூடிய திறன்,
அவங்க எப்படி திங்க் பண்றாங்க, ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறாங்கன்றதான் முன்னேற்றம். இப்ப காதல் அதுல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்றியமையாததா தான் இருக்கு. அதை எப்படி தவிர்க்கிறது? இப்போ காதல் அப்படிங்கிறது விடை தெரியாத பதில் தான் இன்னுமே. அது கடவுளுக்கே தெரியாது. அது ஏன் அப்படின்னா ஸ்டேபிலிட்டி இல்லை அதில். அது காதல் அப்படின்னாலே மூமெண்ட்டு தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கன்சிஸ்டண்ட்டாக தாவிக்கிட்டே இருக்கும். மனசு சம்மந்தப்பட்டது காதல். இந்த மனம் வந்து யாருக்கு ஸ்டேபிளாக இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கிற யாருமே காதலிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. சித்தர் காதலிப்பாரா? மாட்டார். இங்க எல்லாரும் சித்தராயிட முடியாது இல்ல சார். இல்லை, அதாவது என்ன சொல்ல வரோன்னா, மனசு யாருக்கு ஸ்டேபிளாக இல்லையோ அவங்களுக்கு தான் காதலே வரும். காதல் என்பது அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு பெண் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு ஆண் நல்லவராக இருப்பார். உண்மையிலே ஒரு நல்லவர் தான். ஆனால் காலப்போக்கில் அவருடைய அந்த பரிமாணம், அவரோட பார்க்குற விதம் அப்படியே மாறும் அந்த பெண்ணுக்கு. அவர் என்னமோ உண்மையாக நல்லவராக தான் இருப்பார். அது அந்த காதலுங்கிறதுல அதுதான் ஆஸ்கிங் அதிகமாக இருக்கும். அந்த ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகம். அதில் தான் தோல்வி அடைகிறோம். அப்படின்னு பார்த்தா இது மேஷராசி பெண்களுக்கு மட்டும் இல்ல, 12 ராசியை சேர்ந்த பெண்களுக்கும் இது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருக்கும் பொருந்தும் தானே? ஆமாம். ஆனால் மேஷத்துக்கு ரொம்ப பொருந்தும். காரணம், செவ்வாய் அப்படிங்கிறது பிடிவாதத்தை குறிக்கக்கூடியது. செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ராசி. அப்போ நான் பிடிவாதம் எதில் பிடிப்பேன்? காதலில் பிடிவாதம் உண்டு. ஒன்று காதலிக்குள்ளவே பிடிவாதம், அல்லது வெளியில் வந்து அப்பா அம்மாட்ட பிடிவாதம். ஸோ இது இரண்டுமே வந்து இப்போ யாரும் அப்பா அம்மா வந்து பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டிலேயே கூட யாராவது லவ் பண்ணாங்கன்னா நீங்கள் விட்டுருங்க, அவங்களே பிரிஞ்சிருவாங்க. ஓ, இன்னைக்கு யாரோட வீட்லையாவது காதலிக்கிறாங்க பசங்கன்னா பெற்றவங்க விட்டுறலாம், அவங்களே பிரிஞ்சிருவாங்க. அந்த செலவோ அந்த ஒரு சிரமமோ பெற்றவங்களுக்கு அவங்க வைக்கிறது இல்லை. 95% ஆஃப் த லவர்ஸ் வந்து இன்னைக்கு பிரியறது வந்து அவங்களாலே தான், பேரண்ட்ஸால கிடையாது. பேரண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. யாரையோ உனக்கு பிடிச்சவங்களை கொண்டு வாங்க, பையனும் பொண்ணா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டான். ஏன் பையனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு சமுதாயம் மாறிடுச்சு. ஆக மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தனித்துவம்னா எடுத்துக்கக்கூடியது வந்து கெரியரில் கவனம் செலுத்தணும். ஏன் இந்த காதல் வந்து மேஷராசி பெண்களுக்கு வந்து சரியாக அமையுறதில்லை அப்படின்னா, பெரும்பாலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு காதலனோ காதலியோ கணவராக வரக்கூடியவர், திருமணத்தை கூட சொல்கிறேன், பல பெண்களுடைய நட்பு அதுக்குள்ளே போகிறார். அந்த அடிப்படையில் தான் மேஷராசிக்கு அந்த பார்ட்னர்ஸ் அமைகிறாங்க. ஸோ எதை காம்ப்ரமைஸ் பண்ணாலும், நான் வந்து ஒரு குடிச்சிட்ருக்கார் ஒருத்தர், நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். வேலைக்கு போகல, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காப்பாற்றுறேன். சரி, அவருக்கு ஏதோ உடலில் பிரச்சனை இருக்குது, நான் அவங்களை டேக் கேர் பண்ணி மெடிக்கல் இது பண்ணுறேன். அதெல்லாம் கூட பெண்கள் இன்றைக்கி பண்ணுறாங்க. உண்மையே சொல்லப்போனால் ஆண்களை விட இன்னுமே பெண்கள் நிறைய நல்லவங்க தான் இருக்காங்க. அது மாறிட்டு வருது, அது வேறு விஷயம். பட் இன்னுமே வந்து அந்த எமோஷ்னல் இது, அந்த சாஃப்ட் கார்னர்ஸு, கைண்டாக இருக்கிறது, இதெல்லாம் பெண்கள் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு சைடும் இப்போ இருக்குது, அது வேறு விஷயம். அது மேஷராசியிலேன்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து காதலோ திருமணத்தில் ஃபெயிலியர்ஸ் நிறைய நடக்குது. காரணம், அந்த ஆணுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து ஒரு நிலைக்கு மேலே இந்த பெண் இல்லை இன்னொரு பெண், அது இல்லை இன்னொரு பெண், அப்படி மாறி போகக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது மேஷராசியுடைய கர்ம வினை. எல்லோருக்கும் அல்ல, அகைன் குறிப்பிட்ட 75 to 80% இப்படி தான் இருக்குது. அவங்க தனி ஜாதகத்தை பொறுத்து மாறணும். பட் ஓவராலாக நிறைய பெர்சன்டேஜ் வந்து மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய கணவன்மார்களோ இல்லை காதலர்களோ ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு போர் அடிச்சோ, ஒரு விரக்தியாயோ, விட்டு வேற இடத்து அந்த பல பெண்களோட நட்பு கொள்வது, அந்த மாதிரில போகிறார். இவங்களுக்கு வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பொசசிவ். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய லவ்வரோ பார்ட்னரோ கல்யாணமான கணவரோ யாரோட பேசினாலே இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த குணாதிசயமெல்லாம் இருக்குது. தவிர